இந்த டாபிக் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அண்ட் கீஸ். ரியாக்டில் லிஸ்ட்டும் கீனா என்னது அப்படின்றத பார்க்கணும். சரி, நமக்கு இங்கே இருக்குதா? இந்த ஃபர்ஸ்ட் மாடியூலில் லாஸ்ட்டாக இருக்கிறது கண்டிஷனல் ரெண்டரிங் நேற்று பார்த்தோம். ப்ராப்ஷன் என்னன்னு பார்த்தோம். சரி, ஓகே. In React, you render lists of elements using the JavaScript map method. And the key is a special string attribute that helps React efficiently identify items in the list. சரி, இப்போ லிஸ்ட் அப்படின்னா என்னதுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா அரேல இருக்கக்கூடிய ஐட்டம்ஸை பேஸ் பண்ணி லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸை நம்மளோட யூஐல ரெண்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை தான் லிஸ்ட்னு சொல்லுவோம். சொல்றது புரியுதா? இப்போ என்கிட்ட ஒரு 10 ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். லைக் மொபைல், லேப்டாப், அந்த மாதிரி ஒரு 10 விதமான ப்ராடக்டோட லிஸ்ட்டு என்கிட்ட ஒரு அரேல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த 10 லிஸ்ட்டையும் நான் வந்து என்னோட ஸ்க்ரீனில் ரெண்டர் பண்ண போகிறேன். அதோட டேட்டாவை என்னோட ஸ்க்ரீனில் ரெண்டர் பண்ண போகிறேன்னா அதை லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். சரியா? அதில் இருக்கிற ஒவ்வொரு லிஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு யூனிக்கான கீ கொடுக்கணும். கீன்ற ஆட்ரிபியூட் கொடுக்கணும். அது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதை ட்ரை பண்ணுவோம். நான் உங்களுக்கு திரும்ப டைம் சொல்றீங்க, புரியல. அதாவது சரி, நான் இங்கே எக்ஸ்பிளைன் டைரக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுறேன். அதில் புரியலைன்னா நீங்கள் அடுத்து கேளுங்க. சரியா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? சரி, என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஆப் இருக்கு. நம்ம மை ஃபர்ஸ்ட் ஆப்னு இருக்குல்ல, அதிலே வேலை செய்வோமா? சரி, இதை ரன் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டைரெக்டாக இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் என்னோட விஎஸ் கோடில். சரியா? என்னோட விஎஸ் கோடில் டைரெக்டாக நம்மளோட மை ஃபர்ஸ்ட் ஆப்ன்ற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ நம்மளோட ஆல்ரெடி இருக்கிற இந்த அப்ளிகேஷனை இப்போ என்ன செய்ய போறேன்னா ரன் பண்ண போறேன். npm start. சரி, npm start இல்ல, npm என்னதுங்க கரெக்டான கமெண்ட் சொல்லுங்க. ரன் npm dev. சரி, ஓகே. இப்போ இந்த மாதிரி இருக்கு, ரன் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஹோம் கான்டாக்ட்ஸ், ரைட்டா? சரி, இப்போ இந்த கண்டிஷனல் ரெண்டரிங் இங்கே போட்டிருந்தோம். இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிடுறேன். வெறுமனே கான்டாக்ட்ஸ்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கலாம். இது கான்டாக்ட்ஸ். ஓகே, ரெண்டர் ஆகலையா? ரீசன் இங்கே ஃபால்ஸ். ஓகே, நான் ரிட்டர்ன் பண்ணலை, வேற ஒன்றும் இல்லை. சரி, கான்டாக்ட்ஸ்ன்றது விசிபிள் ஆகிட்டேன். சரி, இப்போ அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்கிட்ட ஹோம் காம்பனண்ட் இருக்கு, அதில் நேமு ஏஜ் போட்டிருக்கேன். என்னோட app.jsxல ஹோமையும் கான்டாக்ட்ஸ்ன்ற இந்த 2 காம்பனண்ட்டையுமே ரெண்டர் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராடக்ட்ஸ்னு ஒரு காம்பனண்ட் வைக்க போகிறேன். இதில் நியூ ஃபைல் வச்சுக்கிறேன். ப்ராடக்ட்ஸ்னு ஒரு காம்பனண்ட் JSX வச்சுக்கிறேன். சரி, ரைட்டா? ஓகே, இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் சொல்லவா? அது கோடை ஷார்ட்கட் பண்ணும். பட் அப்படி பழகிறத விட நம்ம அதை கோடை டைப் பண்ணி பழகணும்னா இன்னும் நல்லா இருக்கும். சரி, அதனால நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு, இந்த மாதிரி RFCEன்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அதுவாகவே இந்த காம்பனண்ட்டுக்கான ஒரு கோடை டெஃபினிஷனை எடுத்துட்டு வந்துடும்.
ஸோ அது அப்படி ஷார்ட்டாக பண்ணுறது என்ன ஆகும்னா நமக்கு டைம் சேவ் ஆகும். ஆனால் புதுசாக படிக்கும்போது அப்படி பண்ணிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் புரியாது, அதுவே கூட தர்றதுனால. அதனால நம்மளே டைப் பண்ணிடலாம். கான்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ் சரியா? ஓகே. இப்போ என்கிட்ட இந்த app.jsx வந்துடுறேன். இங்கே லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்னால் இங்கே வந்து இங்கன்னா ஒரு அரே வச்சுக்கலாம். கான்ஸ்ட் ப்ராடக்ட் லிஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த அரேல ஒரு ஆப்ஜெக்ட்டு சரியா, என்னன்னா ப்ராடக்ட்டுக்கான ஐடி வந்து ஃபஸ்ட்டு 1, ப்ராடக்டோட நேம் வந்து மொபைல்னு வச்சுக்கிறேன். சரியா, இதே மாதிரி ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் நான் வந்து வச்சுருப்பேன். இத்தனை வந்திருக்கு, 1 2 3 4 வந்திருக்கு. இதுக்குள்ளே ஏதோ தப்பாக டைப் பண்ணதுனால எனக்கு செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகிட்டு. சரி, இப்போ 5 இருக்கு. இதில் ஐடியை மாற்றிக்கலாம். 3 4 5. சரி, மொபைலு, லேப்டாப், வாட்ச், ஷூ, ஷர்ட். சரி, இப்போ என்கிட்ட 5 ஒரு அரே இருக்கு. இந்த அரேல 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. அது வந்து அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்குது என்கிட்ட. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ப்ராடக்ட்ஸ்னு இருக்குல்ல, காம்பனன்ட் இருக்கட்டும். இப்போ இந்த ப்ராடக்ட்ஸை இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ப்ராடக்ட்ஸ். ரைட்டா? சரி, அப்படி எக்ஸ்போர்ட் பண்ண அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ்ன்ற காம்பனண்ட்டை இங்கே இம்போர்ட் பண்ணிடுவோம். இம்போர்ட் ப்ராடக்ட்ஸ். ரைட்? சரி, இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, இந்த ப்ராடக்ட்ஸ்ன்ற இந்த பர்டிகுலர் காம்பனண்ட்டுக்கு நம்ம இந்த டேட்டாவை பாஸ் பண்ணுவோமா, ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு இதில் வந்து ப்ராடக்ட் லிஸ்ட்டுன்றது அதை அனுப்பிச்சிட்டு அப்புறமா இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். சரி, இப்போ இந்த இடத்துல நான் பண்ணியிருக்கிறதுல ஏதாவது கொஸ்டின் இருக்குதா உங்களுக்கு? இல்லை ப்ரோ. ஓகே, இப்போ ப்ராடக்ட்ஸ்குள்ளே போயிட்டோம்னா இப்போ என்கிட்ட ப்ராடக்ட்ஸ் வருது. நான் இப்படி ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிறேன். ஸ்மால் தான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். செக் பண்ணிப்போம். ஆமாம், ஸ்மாலாக தான் கொடுத்துருக்கேன். ஓகே, இங்கே ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டேன். சரி, அப்புறம் ப்ராப்ஸ் என்னங்க இந்த டி ஸ்ட்ரக்சர் இங்கே யூஸ் பண்ணலன்னா ப்ராப்ஸ், அதாவது நான் நேற்று உங்ககிட்ட ஒரு தப்பாகவும் இதை சொல்லிட்டேன். இதை நீங்கள் ப்ராப்ஸ்ன்னு தான் வாங்கணும், வேற நேமில் வாங்கக்கூடாதுன்னு சொன்னேன். அப்படி இல்லை, நீங்கள் எந்த நேம்லனா வைக்கலாம். எக்ஸ்ன்னு வாங்குவோம், சும்மா லாக் போடும். எக்ஸ் இங்கே ஒரு ஜேஎஸ்எக்ஸை ரிட்டர்ன் பண்ணிடும். ரிட்டர்ன் ஒரு சும்மா ஒரு ஃப்ராக்மெண்ட் மட்டும் இப்போதைக்கு ரிட்டர்ன் பண்ணிடலாம். சரி, வந்துட்டா F12 இங்கே பாருங்க, கிளிக் பண்ணால் தெரியும் இங்கே இருக்கட்டும். கரெக்டா? இங்கே ப்ராப்ஸ் தான் வாங்கணும்னு நான் சொன்னேன். அப்படி இல்லை, என்ன நேம்ல நான் வாங்கிக்கலாம். சரியா? ஓகே.
சரி. ஓகே. இங்கே இது இருக்கட்டும். சொல்லணும். சரி. இப்போ இங்க என்ன பண்ண போறோம்னா, என்கிட்ட இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸையுமே நான் வந்து இங்க ரெண்டர் பண்ணும். அப்ப என்ன பண்றது? அரே ஆஃப் டேட்டா என்கிட்ட இருக்கு. குரூப் என்னங்க? லூப் பண்ணு. லூப் பண்ணணும். அப்ப இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுக்குள்ள இப்ப என்ன பண்ண போறேன்னா, ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் வைக்க போறேன். சரியா? இதுக்குள்ள ஒவ்வொரு ஐட்டமா நான் வந்து என்ன செய்ய போறேன்? வைக்க போறேன். அப்போ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாமா? இப்போ எக்ஸ் டாட் மேப்னு வைக்கலாம். இப்போ நான் அதுக்கு பதிலாக எக்ஸ் டாட் மேப்னு வைக்க முடியாது. ஏன்னா அது ப்ரோப்ஸாக இப்படி வாங்கிக்கிறேன். டி ஸ்ட்ரக்சரில் ப்ராடக்ட்ஸ்னு வாங்கிட்டேன். ப்ராடக்ட்ஸ்னு வாங்கிட்டோம்னா எனக்கு அந்த அங்கே இருக்கிற அரே டேட்டா இங்கே வந்துடும். கரெக்டாக? இப்போ மேப் ப்ராடக்ட்ஸ் அது ஏன் வைக்க முடியாது? எக்ஸ்ன்னு வச்சாலும் எடுக்கலாம்ல. எடுக்கலாம். நான் சும்மா டி ஸ்ட்ரக்சர் பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை. இப்படி வச்சுக்கிட்டோம்னா புரியுன்றதுனால உங்களுக்காக சொன்னேன். நீங்கள் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, என்ன நேம்னாலும் வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸ்ன்னு வச்சிங்கன்னா இந்த இடத்துல இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே எக்ஸ்ன்னு வச்சிங்கன்னா இங்கே எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, எக்ஸ் டாட் ப்ராடக்ட்ஸ் டாட் மேப்னு எடுத்துக்கணும். இது புரியுதா? இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்கா? புரியுதா? புரியுது. ஓகே. அபிராமி உங்களுக்கு புரியுதா? புரியுது சார். ஓகே. நான் என்னன்னா இது சிம்பிளா டி ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டோம்னா இந்த கோட் இன்னும் ஈஸி ஆயிரும்ல. அதனால அது அப்படியே பண்ணுங்க. இப்போ டி ஸ்ட்ரக்சர்னு எதை சார் சொல்றீங்க? நீங்க ஆப்ஜெக்ட் டி ஸ்ட்ரக்சர் நம்ம ஆல்ரெடி ஜாவாஸ்கிரிப்ட் படிக்கும் போதே படிச்சோம், ஞாபகம் இருக்குதா? இல்ல சார், மறந்துட்டு நினைக்கிறேன். நீங்க ஒரு டைம் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க. சரி சார். ஓகே சார். சரி. அப்படிலாம் நேத்து கூட அதை பார்த்தோம். யாரும் இல்லைன்னா சரி சார். ஓகே சார். பார்த்துட்டு வாங்க. சரி. இப்போ ப்ராடக்ட்ஸ் டாட் மேப் போட்டுட்டு இதுல இருக்க ஒவ்வொரு ப்ராடக்டையும் நம்ம எடுக்க போறோம். இப்போ இங்க இருந்து என்ன பண்ண போறேன்னா, ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நான் ரிட்டர்ன் பண்ணுவேன். இங்க இருந்து ரிட்டர்ன் ஆகுற எலமெண்ட் தான் என்ன ஆகும்னா ரெண்டர் ஆகும். சொல்றது புரியுதா? அதாவது இது ஒரு ஃபங்க்ஷனா, இதை வந்து இப்படி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதுல ஒவ்வொரு டைமும் இது ரிட்டர்ன் பண்ணும். இதுல ப்ராடக்ட், இதுல யார் வருவாங்க? ப்ராடக்ட் இதுக்குள்ளதான் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஆக்சஸ் பண்ண முடியும். ப்ராடக்ட் டாட் நேம். இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? அந்த கோடு ஏதாவது புரியாம போயிருக்கா? நான் இங்க அவுட்புட்டை காட்டுறேன். மொபைல், லேப்டாப், வாட்ச், ஷூ. இங்க ஒரு எரர் வந்திருக்கு, அதை பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இங்க சொல்றேன். இந்த சிண்டெக்ஸ்ல ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? இல்ல. சரி. அபிராமி உங்களுக்கு இருக்குதா? இல்ல சார். சரி. ஒவ்வொரு ஐட்டமா நான் கிரியேட் பண்ணிட்டு அவனை ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். அப்போ மேப் ஃபங்க்ஷன்ல இருந்து ரிட்டர்ன் ஆகுறது என்ன ஆகும்? const elements.
log element elements வச்சுப்போம். elements சேர்ந்து இருப்பது elements. இப்போ என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்கு? எல்லாமே ரியாக்ட் எலமெண்டா என்ன செஞ்சிருக்கு? கிரியேட் ஆயிருக்கு. அவ்வளவுதான். எல்லாமே ரியாக்ட் எலமெண்ட்ஸ் தான் இங்க இருக்கிறது. அதை தான் நம்ம என்ன செஞ்சுக்கோம்? இங்க ரெண்டர் பண்ணிருக்கோம். இங்க bro, அது இருந்து ரொம்ப return டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்குதா? நம்ம லிஸ்ட் தானே ரிட்டர்ன் லிஸ்ட் தான் ரிட்டர்ன். அரே ஆஃப் ஐட்டம்ஸ் தான் நம்ம ரிட்டர்ன் பண்றோம். ஆப்ஜெக்ட்ஸ் இது எல்லாமே அதான் என்னன்னா லிஸ்ட் அரே ஆஃப் லிஸ்ட். அரே ஆஃப் லிஸ்ட் தான். இந்த மொத்தத்தையும் நம்ம ரியாக்ட் எலமெண்ட்ஸா ரிட்டர்ன் பண்றோம். அதாவது ரியாக்ட்ல இங்க பாருங்க டைப் என்னது? எல்ஐ. கீன்றது நல்லன்னு இருக்கு. இங்க நல்லன்றது ஒன்றும் இல்லை. சரியா? இங்க இதை போட்டு பெருசா குழப்பிக்கிறதுக்கு ஒன்றும் குழப்பிக்க தேவையில்லை. இதுல நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க. ப்ராப்ஸ்னு ஒன்று இருக்கு. அதுல சில்ட்ரன் ஒன்று லேப்டாப் நான் இந்த சில்ட்ரன்றதை நம்ம அடுத்து படிக்க போறோம். சொல்லித்தரேன். கீன்றதையும் அடுத்து படிக்க போறோம். இங்க கீன்னு ஒன்று. இங்க சிம்பிள் டீபக் இன்ஃபோ டீபக் டாஸ்க் டீபக் இன்ஃபோன்றது நம்ம வந்துட்டு டீபக்கர் ஆட் பண்ணலாம். டீபக்கர் ஆட் பண்ணி அந்த டீடைல் டீபக் ஸ்டாக் எந்த ஸ்டாக்ல வருது எல்லாம் பார்க்க முடியும். வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதை பெருசாக குழப்பிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே ரியாக்ட் எலமெண்ட்ஸ்ன்றது மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டா போதும். அவ்வளோதான். இது இதை இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற லெவலுக்கு இது இம்பார்ட்டன்ஸ் இல்லை. சரியா? இந்த டைப் வந்து தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோதான். டைப் நமக்கு தெரியுது. கீன்றதை நான் அடுத்து சொல்லி தரப்போறேன். இந்த ரியாக்ட் எலமெண்ட்ஸை திரும்ப நம்ம இங்க அவ்வளவுதான் நடக்குது. இதுதான் லிஸ்ட். லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ், அதாவது லிஸ்ட் ஆஃப் அரேல இருந்து வரக்கூடிய லிஸ்ட்டை ஒரு எலமெண்ட்ஸா மாத்தி. ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? வேற எதுவும்? சரி. இப்போ அதுல எதுவும் கொஸ்டின் இல்லைன்னா அடுத்து போக போறது நம்ம கீ. சரி சரி, இதை முடிச்சுட்டு போயிடுவோம். ரெண்டரிங் லிஸ்ட் யூ typically use the standard JavaScript map function to iterate over an array of data and transform it into an array of React elements, JSX. இப்போ புரியுதா என்ன பண்ணியிருக்கோம்? ரியாக்ட் எலமெண்ட்ஸை நம்ம மாற்றிருக்கோம். அவ்வளோதான். சரியா? இதை மாற்றிட்டு அதை என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம ரெண்டர் பண்ணியிருக்கோம். எதை யூஸ் பண்ணி? ஜாவாஸ்கிரிப்ட் மேப். ஏன்னா அதுதான் அரே ஆஃப் டேட்டா எலமெண்ட்ஸாக ரிட்டர்ன் பண்ணுவோம். அதனால நம்ம மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். இது காமனாக யூஸ் பண்ணிக்கிட்டு அவ்வளோதான். அப்படின்னா வேற ஒரு வேரியபிளை வச்சு அதில் ஒரு அரேவா வச்சு அதில் அசைன் அதுக்கு வேல்யூவை புஷ் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் ரெண்டர் பண்ணணும். அதுக்கு இது சிம்பிள். சரி, இதில் ஏதாவது வேற கொஸ்டின் இருக்குதா? சின்டெக்ஸில் இல்லை வேற எதுவும்? பேசுறது ஒன்றும் கேட்கல. நான் பேசுறது கேட்குதா? ஓகே. அபிராமி, உங்களுக்கு எதுவும் புரியுதா? நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா புரியுது சார். சரி, ஓகே. அடுத்து கீஸ் இன் ரியாக்ட் லிஸ்ட். கீஸ்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். கீஸ் allow React to keep track of elements. எலமெண்ட்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கு கீ யூஸ் பண்ணுறோம். சரி, this way if an item is updated or removed, only that item will be re-rendered instead of the entire list. அப்போ
ஒரு ஐட்டம், இதுவும் என்னதுன்னா லிஸ்ட்டுக்குள்ள தான். அதாவது ஐட்டம்ஸ், அதாவது ஒரு அரே ஐட்டமை நம்ம வந்துட்டு ரியாக்ட் எலமெண்ட்ஸாக வச்சுருக்கோம். இப்போ வந்து லிஸ்ட் யூஸ் பண்ணி பண்ணோம்ல, இதுதான் லிஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் ஒரு கீ கொடுப்போம், சரியா? அந்த கீன்ற வேல்யூ யூனிக்கான வேல்யூ. சரி, அப்போ என்ன நடக்கும்னா, இப்போ அந்த அரே வந்துட்டு நீங்க போய் ஏதோ சம்திங் அரேயோட பொசிஷன்ஸ் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல உங்களுக்கு மாற்ற வேண்டியது இருக்கு, அல்லது ஃபில்டர் பண்றீங்க, அல்லது ஏதோ ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்றீங்க அப்படின்னா, அந்த அரேல அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, திரும்ப உங்களுக்கு ரீரெண்டரிங் நடக்கணும் உள்ள லிஸ்ட் எல்லாமே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ என்னன்னா, நீங்க லேப்டாப்னு இருக்கிறத கம்ப்யூட்டர்னு மாத்துனீங்கன்னா கூட ரீரெண்டர் நடக்கணும். அதே போல மொபைலை நான் தூக்கிட்டேன் அப்படின்னாலும் ரீரெண்டர், ஏதோ இங்கே சேஞ்ச் பண்றேன்னா ரீரெண்டர் நடக்கணும். அப்போ என்ன நடக்கும்னா, மொத்த லிஸ்ட்டும் என்ன செய்யாது, ரீரெண்டர் நடக்காது. அந்த கீ இருக்கிறதுனால எந்த இடத்துல வேலை அப்டேட் நடக்கணுமோ இவை அந்த ஒன்று மட்டும் நடக்கும். மொத்த லிஸ்ட்டும் என்ன செய்யாது, ரீரெண்டர் நடக்கும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. Key must be unique among siblings, but they don't have to be unique across the entire application. சரி, அப்போ கீ வந்து மஸ்ட் கண்டிப்பாக யூனிக்காக இருக்கும். இப்போ எத்தனை 5 எலமெண்ட்ஸ் இருக்கா, அந்த 5 எலமெண்ட்ஸுக்கும் டிஃப்ரெண்ட்டான கீ தான் இருக்கும், ஒரே கீ இருக்கக்கூடாது. ஆனால் இதே போல் இன்னொரு லிஸ்ட் நான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காண்டாக்ட் லிஸ்ட்டுன்னு ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன், அதுக்கும் ஐடி நேம் ஐடி 1 2 1 2 3 4 5 6ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கலாம், ஆனால் ஒரே லிஸ்ட்டுக்குள்ள சிமிலரான வேல்யூஸ் இருக்கக்கூடாது கீக்கு. நான் சொல்றது புரியுதா? ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? சொன்ன தியரி பார்ட் புரியுதா? அல்லது கொஸ்டின்? ஓகே, சரி. ஆனால் இங்கே ஒரு வார்னிங் யாராவது சொல்லுது, ஆனால் இது வந்து நம்மளோட அப்ளிகேஷனை பிரேக் பண்ணாது. Each child in a list should have a unique key probe. அப்போ ஒவ்வொரு சைல்டும், அதாவது லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு சைல்டுக்கும் கட்டாயமாக கீன்ற ஒரு ப்ரோப் இருக்கணும்னு சொல்லுது. அப்போ என்னன்னா, இந்த இடத்துல இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கீ அப்படின்னு ஒரு ப்ரோப் நீங்கள் பாஸ் பண்ணலாம். எல்லா எலமெண்ட்டுக்கும் பாஸ் பண்ணலாம். இந்த மாதிரி லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு அது வந்து யூனிக்கான வேல்யூவாக இருக்கணும். அப்போ என்ன தரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம ஆல்ரெடி என்ன செஞ்சுக்கோம், ப்ராடக்ட் டாட் ஐடி வச்சுக்கோம். இப்போ இதை கொடுத்துடலாம். இப்போ கொடுத்துட்டிங்கன்னா, இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், அந்த எரர் வராது. அப்போ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீ வந்து இது எதுக்காகனா, இது ரியாக்டுக்கு தான், ரியாக்டுக்கு சொல்கிறதுக்கு தான். ரீகன்சலேஷன் ஒன்று நான் சொன்னேன், அப்படின்னா என்ன ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தோம்னு நினைக்கிறேன். விர்ச்சுவல் டாமையும் ரியல் டாமையும் வந்து சரி டிஃபரன்ஸ் பார்த்து அப்டேட் பண்ணுறது. அந்த ரீகன்சிலேஷனுக்கு இது ஹெல்ப் பண்ணும். எந்த இடத்துல பர்டிகுலர் இந்த லிஸ்ட் அப்டேட் ஆகும்போது எந்த இடத்துல பர்டிகுலராக எது அப்டேட் ஆகுது, அல்லது எந்த எலமெண்ட் ரிமூவ் ஆகுது, அல்லது எந்த எலமெண்ட் புதுசாக ஆட் ஆகுது, அந்த பர்டிகுலர் ஒன்றை மட்டும் அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த கீ வந்து ஹெல்ப் பண்ணும் லிஸ்ட்டுக்குள்ள. அதுதான் இங்கே கீ ப்ரோப்னு சொல்லுவோம். இது நமக்கு பெருசாக இல்லை, இது ரியாக்டுக்கு சொல்கிறதுக்கு. அப்போ இதுலேயும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் இங்கே இண்டெக்ஸ் வேல்யூ எடுக்கலாம். ஞாபகம் இருக்குன்னா, மேப்பில் வந்து 2வது ஆர்குமெண்ட்டாக என்ன இப்படி ஒன்று பாஸ் பண்ணிங்கன்னா இதில் இண்டெக்ஸ் வேல்யூ வரும். எக்ஸாம்பிளுக்கு லாக் போட்டு காட்டுறேன் பாருங்க. ஐ பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 0 1 2 3 4, ஏன்னா 2 டைம் ட்ரிகர் ஆகும் நம்ம ஸ்ட்ரிக்ட் மோடில் வச்சுக்கிறதுனால. சரி, இப்போ இண்டெக்ஸையும் நீங்கள் தரலாம். ஆனால் என்ன சுச்சுவேஷனில் இண்டெக்ஸ் வேல்யூ தரலாம் அப்படின்னா, இந்த அறையில் இருக்கிற லிஸ்ட் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கணும், டைனமிக்காக இருக்கக்கூடாது. லைக் எப்படின்னா, இங்கே இருக்கிற அரே வந்து எந்த சுச்சுவேஷன்லையும் இது வந்துட்டு அப்டேட் ஆகக்கூடாது, இதில் இருக்கிற எலமெண்ட் ரிமூவ் ஆகக்கூடாது, புதுசாக எலமெண்ட் சேரக்கூடாது, அல்லது இதுக்குள்ளே இருக்கிற வேல்யூவை நம்ம அப்டேட் பண்ணக்கூடாது. இது ஸ்டாட்டிக்காக இருக்கும்னா மட்டும் இது யூஸ் பண்ணலாம். எது யூஸ் பண்ணலாம்?
இண்டெக்ஸையே ஐடி வேல்யூவாக யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னா, இந்த மாதிரி டேட்டா பேஸ்லேருந்து வரக்கூடிய ஐடி காமனாக நீங்கள் டேட்டா பேஸ்லேருந்து ஐடி எடுத்துகிட்டு வரீங்கன்னா, டேட்டா எடுத்துகிட்டு வரீங்கன்னா அந்த ஐடியை யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஜாவாஸ்கிரிப்டில் மேத் டாட் ரேண்டம்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது வந்து ரேண்டம் வேல்யூ ஜென்ரேட் பண்ணி தரும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இந்த கீ கொஞ்சம் தேடி பார்க்கும்போது அதை லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். சரியா? குட் ப்ராக்டிசஸ் சொல்லுவோம்ல, அதில் அது ஒன்று. சரி, இது வரைக்கும் கிளியரா இல்லை எது கொஸ்டின் இருக்குதா? கொஸ்டின் எதுவும் இருக்குதா? சரி, அபிராமி உங்களுக்கு எதுவும் இருக்குதா? இல்ல சார். சரி, புரிஞ்சு. இந்த சிண்டெக்ஸ்லாம் புரியுதா இல்லை சிண்டெக்ஸில் எதுவும் கன்ஃபியூஷன் இருக்குதா? இருந்தாலும் சொல்லிடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இல்லைன்னு நான் நம்புகிறேன். சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ கீ லிஸ்ட்டு பார்த்தாச்சு, லிஸ்ட்டும் கீயும் பார்த்தாச்சா? ஓகே, இப்போ நம்ம பார்க்க வேண்டியது சில்ட்ரன் ஒன்று இருக்கு. ரியாக்டில் சில்ட்ரன் ஒன்று இருக்கு. இப்போ சில்ட்ரன்னா என்னது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஹோம் காம்பனண்ட் இருக்குதா? ஹோம் காம்பனண்ட் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். சரி, இப்போ இதுக்கு உள்ள இந்த கான்டெக்ட்ன்றதை பாஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்படி அனுப்புறேன். இப்படி அனுப்புறதுக்கு பேர், இப்படி அனுப்புறோம்ல, இதை அனுப்பிட்டு இது வந்து இந்த டேக்குக்குள்ள இருக்குது. கரெக்டா? ஹோம்ன்ற இந்த டேக்குக்குள்ள இருக்குது. அதாவது இந்த எலமெண்ட், நம்ம HTML எலமெண்ட்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஹோமுக்குள்ள நீங்க போயிட்டு இதை நீங்க இப்படி சில்ட்ரன் வாங்கிக்கலாம். இப்படி அனுப்புற எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யலாம்? சில்ட்ரன் வாங்கிக்கலாம். இப்போ அந்த லாஸ்ட்ல நான் சில்ட்ரன் போடுறேன், இல்லைன்னா இந்த ஹோமுக்கு மேல சில்ட்ரன் போடுறேன். அவங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். கான்டெக்ட்ஸ் வந்திருக்கா? இப்படி அனுப்பி விடுற எல்லாத்தையும் சில்ட்ரன் தான் வாங்க முடியும். இது ரியாக்டர் சில்ட்ரன். இப்போ அந்த app.jsxல இருந்தா நான் அனுப்பிவிட்டேன். இதுலேயே இன்னொரு h1 போட்டு ஏதோ அப்படியே அனுப்பி விடுவோம். வந்துருச்சா? இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா இப்படி அனுப்பி விடுறதுல? ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக்குள்ளே அப்படி அனுப்புறதுக்கு பேர், அனுப்பிட்டு அதை வாங்குறதுக்கு பேர் சில்ட்ரன். இந்த சில்ட்ரன்ற நேமில் தான் இங்கே வாங்கணும். இந்த ப்ரோப்பில் ரியாக்டே அப்பன் பண்ணிக்கும் சில்ட்ரன் சொல்லிட்டு. அதாவது இங்கே எக்ஸாம்பிளுக்கு இதில் ப்ராப்ஸ் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ப்ராப்ஸ்ன்னு சொல்லி வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னா, ப்ராப்ஸ் டாட் சில்ட்ரன் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கணும். நம்ம இங்கே டீஸ்ட்ரக்சரிங் யூஸ் பண்ணுறதுனால டைரெக்டாக சில்ட்ரன் வாங்கிக்கிட்டோம். நம்ம இங்கே டீஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறதுனால இங்கே ஆல்ரெடி நேம் கமா ஏஜ் கமா சில்ட்ரன் வாங்கிட்டோம். இது ரிசர்வ், இது கட்டாயமாக சில்ட்ரன் தான் இருக்கணும்.
இப்படி அனுப்பி விடுறத நீங்கள் வாங்கிக்கணும்னா சில்ட்ரன் சொல்லி தான் வாங்கிக்கணும். இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? இல்லை புரியாமல் ஸ்ட்ரக் ஆகுறீங்களா எங்கேயாவது? புரியுதுப்பா. சரி சரி, அப்போ புரிஞ்சது அப்படின்னா அடுத்து நம்ம இந்த இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டை கொஞ்சம் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் நெக்ஸ்ட் வேலைகள் பார்க்குறது ஈஸியாக இருக்கும். நாளைக்கு குட்டியாக ஏதாவது ஒரு குட்டி ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வரேன். நாளைக்கு பூக்குள்ளே கடந்து போகிறோம். அப்போ ஒரு குட்டி ப்ராஜெக்டோட பார்க்கலாம். சரி, இப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தானே நம்ம படிக்கணும். சரி, இப்போ இந்த மாதிரி டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறது வந்து என்னது அப்படின்னா, டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் வந்து ஒரு ஃபைல், ஒரு ஜேஎஸ்எக்ஸ் ஃபைலுக்குள்ள ஒரே ஒரு காம்பனன்ட் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் யூஸ் பண்ணணும். இப்போ டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இங்கே வந்து டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் ஹோம்ன்ற காம்பனன்ட் ஜேஎஸ்எக்ஸ் ஃபைலுக்குள்ள ஒரு ஹோம்ன்ற ஒரு காம்பனன்ட் இருக்குது. அதை டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் போட்டிருக்கோம். சரியா? இதை நம்ம எங்கே இம்போர்ட் பண்ணுறோம்? app.jsx இம்போர்ட் பண்ணுறோம். இப்போ இம்போர்ட் பண்ணும்போது இதை ஹோம்னே வாங்கலாம், இல்லைன்னா சும்மா எக்ஸ்ன்ற நேம்லேயும் வாங்கலாம். எக்ஸ்ன்ற நேமில் வாங்கினீங்கன்னா இங்கே எக்ஸ்னே அனுப்பிச்சுடலாம். வேலை செய்யுதா? இங்கே எந்த மாற்றமே இல்லை. கரெக்டாக அந்த ஹோமுக்குள்ளே எதெல்லாம் அனுப்பிச்சுட்றோமோ, அந்த எக்ஸுக்குள்ளே சில்ட்ரனா எதெல்லாம் அனுப்பிச்சுட்றோமோ அதெல்லாம் போகுது. கரெக்டாக? இப்போ எக்ஸ்போர்ட்டில் 2 வகையான எக்ஸ்போர்ட் இருக்குது. ஒன்று டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்டு, இன்னொன்று நேம்டு எக்ஸ்போர்ட்டுன்னு சொல்லுவோம். எக்ஸ்போர்ட்டு 2 types of exports. 2 வகையான எக்ஸ்போர்ட் இருக்கு. ஒன்று வந்து டிஃபால்ட் எக்ஸ்போர்ட், அப்புறம் ரெண்டாவது வந்துட்டு நேம்டு எக்ஸ்போர்ட்னு சொல்லுவோம். சரி, அப்போ ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்லையோ அல்லது ஜேஎஸ்எக்ஸ் ஃபைல்லையோ ஒரே ஒன்று தான் எழுதி இருக்கலாம். இதில் எவ்வளோ நாள் இருக்கலாம்? இது வந்து கவுண்ட்லெஸ்ன்னு போடுறோமோ, கவுண்ட்லெஸ். எவ்வளோ நாள் வச்சுக்கலாம்? சரி, அப்போ இப்போ டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ டிஃபால்ட்டாக எக்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் இங்கே இம்போர்ட் பண்ணும்போது அதை என்ன நேம்லனாலும் வாங்கிக்கலாம். இப்போ நான் சொன்னது புரியுதா அல்லது இதில் ஏதாவது கொஸ்டின்? புரிஞ்சு. ஓகே, இப்போ அந்த imports and exports in React-ன்னு அடிப்போம். இங்கே கொஞ்சம் கண்டென்ட் வரும், அதை எடுத்து வச்சுக்கலாம் ரெஃபரன்ஸ். In React, import and export statements which are part of JavaScript ES6 module. இப்போ ECMAScript 6ல தான் இதை எடுத்துகிட்டு வராங்க. சிஸ்டம் are fundamental for creating modular and maintainable code base by allowing components, function and variables to be shared across different files. இப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணலாம்னா, ரியாக்டில் காம்பனன்ட்ஸு, ஃபங்க்ஷன்ஸு அண்ட் வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மற்ற ஃபைல்ஸ், அந்த ப்ராஜெக்டில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸுக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம் இதை யூஸ் பண்ணி. தேர் ஆர் 2 primary மெத்தட் ஃபார் இம்போர்ட்டிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங், நேம்டு எக்ஸ்போர்ட் அண்ட் டிஃபால்ட் எக்ஸ்போர்ட். இந்த கண்டென்ட்டை எடுத்து வச்சுக்கிறேன். இந்த எக்ஸ்போர்ட் எங்கே ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, Node.jsலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே அபிராமியில் அவங்க ஃபைல்ஸ் காட்டினாங்க, நிறையா ஃபைல்ஸ் இருந்துச்சு. அப்போது ஒவ்வொரு ஃபைல்ஸுக்கும் எப்படி கனெக்ஷன் வருதுன்னா இந்த எக்ஸ்போர்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது உங்களுக்கு அங்கே தெரியாமல் இருந்துச்சுன்னா இன்னைக்கு இதை எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அப்போது நம்ம ஒரு காம்பனண்ட்டையோ அல்லது ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனையோ அல்லது வேரியபிளையோ
நம்ம ஒரு ஃபைல்லேருந்து இன்னொரு ஃபைலுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு இந்த இம்போர்ட் அல்லது இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ அதை தான் எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் என்ன செஞ்சுருக்கோம் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு ஒரு ஜேஎஸ்எக்ஸ் ஃபைலுக்குள்ள ஒரே ஒரு டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்டை தான் எடுக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல ஆப்னு இருக்குதா, சரி இதை நான் பழையபடி ஹோமனே கொண்டு வந்துடுறேன். உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாதுன்றதுக்காக. சரி, இப்போ நேம்டு எக்ஸ்போர்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வேற ஒரு காம்பனன்ட் ஒன்று கிரியேட் பண்ணலாமா. காம்பனன்ட் கிரியேட் பண்ணலாம். காமன் டாட் ஜேஎஸ்எக்ஸ்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் மல்டிபிள் காம்பனன்ட்ஸ் நான் வைக்க போகிறேன். ஒன்று கார்டுன்னு சொல்லி வைக்க போகிறேன். கார்டு வந்துட்டு சும்மா நம்ம இந்த ப்ராடக்ட்டுக்கெலாம் கார்டு கிரியேட் பண்ணல, சும்மா அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு நான் பண்ண போகிறேன். ரியலாக கார்டு டிசைன்லாம் பண்ண போகிறதில்ல. ரிட்டர்ன் ஒரு H1 போட்டுப்போம். அதில் கார்டு அப்படின்னு வச்சுக்க போகிறேன். இங்கே நீங்கள் சொல்லிடலாம் எக்ஸ்போர்ட், இங்கே சொல்லிடலாம் எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு. சரி, இது கார்டு. இதை வந்து நான் என்ன செய்ய போறேன்னா கார்டு இது வந்துட்டு சும்மா வால் பேப்பர்னு வச்சுப்போம். இது இமேஜ்னு வச்சுக்கலாம். சரியா, இதை கூட எடுத்து விட்டுக்கிறேன். இப்போ நான் ஒரு வேரியபிளை கூட நான் எக்ஸ்போர்ட் பண்ண போறேன். எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் டேட்டா. சரி, டேட்டுன்னு வச்சுக்கிறேன். டேட் வந்து கார்ட்ஸ் யூஸ் பண்ணணுமா, நான் வந்து வேற ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம்? வேற எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கார்ட்ஸ் வச்சு பண்ணணும்னா திரும்ப ரீஆசின் எங்க பண்ணக்கூடாதுன்னு இருக்கா, பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்ல, ரீசைன் பண்ணா திரும்ப இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுமா bro அது? எங்க இல்ல இப்போ இல்ல வந்து இல்ல நான் இல்ல வந்து இல்ல ஆஹா, அங்க ரிஃப்ளெக்ட் ஆகாது. இப்போ இதை எப்படி பண்ணலாம்னா இப்படி கூட பண்ணலாம். நீங்க இங்க ஒரு எக்ஸ்போர்ட் வச்சுட்டு இமேஜ் இப்படி கூட எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இப்போ நீங்க இமேஜ்ன்றத இல்ல இங்க ப்ரோ, நான் அது கேட்கல ப்ரோ. நான் வந்து என்ன கேட்டேன்னா, என்ன செய்யறேன்னா இப்போ இம்போர்ட் வந்து பண்ற இடத்துல நீங்க மாடிஃபை பண்ணா ரிஃப்ளெக்ட் ஆகுமான்னு கேக்குறீங்க. அப்படிதானே கேக்குறீங்க? இல்ல அப்படி பண்ண முடியாது. அப்படி ரிஃப்ளெக்டும் ஆகாது. அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகாதுங்க. ஓகே, இந்த மாதிரி நான் இப்போ அடுத்ததுக்கு அதில் வரணும்னு பார்த்தேன். இந்த இப்போ காட்டினேன்ல உங்களுக்கு இந்த சின்டாக்ஸ் இப்படியும் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அப்போ இப்போ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னா இங்க இந்த எக்ஸ்போர்ட்டை தூக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல வால்பேப்பர் இப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இப்படி இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் கீவேர்டு போடுறதுக்கு பதிலாக இப்படியும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. சரி, நான் இப்போ இப்படியும் எக்ஸ்போர்ட் பண்ணட்டா. ஒன்று இங்கே ஒரு எக்ஸ்போர்ட் வச்சுருக்கேன், மற்ற இங்கே எங்கேயுமே எக்ஸ்போர்ட் வைக்கல, இப்படி எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த கான்ஸ்ட் டேட் ஈக்குவல் டு இன்னைய டேட்டு கொடுத்துருவோமா, 22 தானே இன்னைக்கு, கரெக்டாக 21 22 நம்புறேன் 26. சரி, இதில் டேட்டுன்றது கொடுத்துரும். சரியா, இப்போ இங்க எக்ஸ்போர்ட் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டோம்னா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். நல்லா பார்த்துக்கோங்க, இங்க ஏன் எக்ஸ்போர்ட் கீவேர்டு இங்க யூஸ் பண்ணியிருக்கேன். இங்க வந்து மொத்தமா எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்றேன். சரியா, இங்க மட்டும் எக்ஸ்போர்ட் கீவேர்டு இங்க ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் கொடுத்ததுனால இங்க எக்ஸ்போர்ட் பண்ண தேவையில்லை. சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம home.jsx போயிடுவோம். இங்க இருக்கிற ஆப்.jsx போயிட்டு
இப்போ இந்த கான்டெக்ட்ஸை வந்து நான் பண்ணலை, ஏன்னா அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணலாம். நிறைய எல்லாத்தையும் ஒரே இடத்துல பண்ணும்போது இந்த ப்ராடக்ட்ஸ் கீழே பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இம்போர்ட் இமேஜஸ் காமன்ற அந்த ஃபைலில் இருந்து எனக்கு இமேஜ்ன்ற ஒரு காமனை இம்போர்ட் பண்ணியாச்சு. அடுத்ததா எனக்கு வால்பேப்பர்னு ஒன்று இருக்குது, அதை இம்போர்ட் பண்ணுறேன். அடுத்ததா வேற என்னது இருக்கு, கார்டுன்னு ஒன்று இருக்கு, வருது பாருங்க ஆட்டோமேட்டிக்காக இங்கே காட்டுது பாருங்க கார்டு. அதுக்கப்புறமா டேட் வருதா, எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா எல்லாத்தையும் ரேப் பண்ணிட வேண்டியதான். மீன்ஸ் இங்கே போட்டு விட்ற வேண்டியதான் இமேஜ் கார்டு. அப்புறம் என்னது இருக்கு, வால்பேப்பர் போட்டாச்சு. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக என்ன பண்ண போறேன்னா டேட்டை போட போகிறேன். இதில் ஒரு H5 வச்சுப்போம், அதில் டேட்டை வைக்கணும், அவ்வளோதான். போய் பார்ப்போம் வந்துருச்சா, இமேஜ் கார்டு வால்பேப்பர் டேட்டு. இது நேம்டு எக்ஸ்போர்ட். அப்போ நேம்டு எக்ஸ்போர்ட்ல இன்னொரு ரூல் ஒன்று இருக்கு, அங்கே எந்த நேம்ல எக்ஸ்போர்ட் பண்ணீங்களோ அந்த நேம்ல தான் இங்கே இம்போர்ட் பண்ணலாம். எப்படி டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்ல எப்படி நேமை சேஞ்ச் பண்ணீங்களோ அந்த நேம் அப்படி சேஞ்ச் பண்ண முடியாது. இங்கே நான் இமேஜ் சும்மா வச்சுக்கிட்டேன், இமேஜுக்கு ஈயை எடுத்துட்டேன், இங்கே எடுத்து விட்றேன், சேவ் பண்ணுறேன். வந்துட்டேன், இந்த ரிக்வெஸ்டட் மாடியூல் டஸ் நாட் ப்ரொவைட் அண்ட் எக்ஸ்போர்ட் நேம்டு. இப்படி ஒரு எக்ஸ்போர்ட்டை இந்த common.jsxக்குள்ள இல்லைன்னு சொல்லிட்டு. அடுத்து இதை பாருங்க, this could be due to syntax error. எரர் வந்து சிண்டெக்ஸ் எரரால இருக்கலாம், அல்லது இம்போர்ட்டிங் நான் எக்ஸிஸ்டன்ட் மாடியூல், இல்லாத ஒரு மாடியூலை இங்க என்ன செய்யறாங்க இம்போர்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எரரே சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன செய்ய முடியாது, நேம்டு எக்ஸ்போர்ட்ல பண்ண முடியாது. இது புரியுதா அல்லது இதுல கொஸ்டின் இருக்குதா? இது Node.jsலயும் இதே வேலையை நீங்க பண்ணலாம். என்ன, Node.jsல காம்பனன்ட் கிடையாது, ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் இருக்கும், அவ்வளவுதான். வேரியபிளையும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன் வேரியபிளை நான் ஏன் எக்ஸ்போர்ட் பண்ணி காட்டினேன்னா அடுத்து நம்ம இந்த கான்டெக்ஸ்ட் ஹூக்குன்னு பார்ப்போம், அங்கே யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் புரியுதா இல்லை கொஸ்டின் எதுவும் இருக்குதா? சரி, அப்போ இங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா காமனுக்குள்ள இதெல்லாம் வச்சிருக்கோம். அப்போ நீங்க இங்க இன்னொரு எக்ஸ்போர்ட் கூட வச்சுக்கலாம். என்ன எக்ஸ்போர்ட் வச்சுக்கலாம் தெரியுமா? கான்ஸ்ட் லாஸ்ட் காம்போனன்ட். எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிறேன், நீங்க என்ன நேம்னாலும் வச்சுக்கோங்க. ரிட்டர்ன் H1 லாஸ்ட் காம்போனன்ட். சரி, இப்போ என்ன செய்ய போறேன்னா எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் லாஸ்ட். சரி, இப்போ லாஸ்ட் ஒரு டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்டும் வச்சுக்கிட்டு இப்போ இதை என்ன செய்ய போறேன்னா என்னோட app.jsx திரும்ப வந்துட்டு இங்கே நான் என்ன செய்ய போறேன், இம்போர்ட் பண்ண போறேன். இம்போர்ட் இதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் காம்பனண்டே காட்டாது. இந்த எக்ஸாம்பிளுக்கு தூக்கி விட்டுருவோம், இங்கே கமா போட்டு லாஸ்ட். இங்கே பாருங்க, இப்போ டைப் பண்ணும்போது வரவே செய்யாது, ஏன்னா நம்ம இதை நேம்டு எக்ஸ்போர்ட்டாக வைக்கல, அதனால இதுக்குள்ள காட்டலை. இப்போ நான் இம்போர்ட் லாஸ்ட் காம்பனன்ட், இங்கே பாருங்க டைப் பண்ணும்போது இங்கே காட்டுது, கொடுத்தாச்சு. இதை நீங்கள் சும்மா லாஸ்ட்னு கூட வச்சுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. இந்த டேட்டு கீழே போடட்டா லாஸ்ட்ன்றது லாஸ்ட். இப்போ ரெண்டர் ஆயிடும் லாஸ்ட் காம்போனன்ட். இப்போ சேம் நேம்ல கூட நீங்கள் வைக்கணும்னா வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை.
சரி, இப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நேம்டு எக்ஸ்போர்ட்டுக்கும் நேம்டு இம்போர்ட்டுக்கும், அதுக்கப்புறம் டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்டுக்கும் டிஃபால்ட் இம்போர்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளியரா இந்த இம்போர்ட்லாம் நடக்கிறது இல்லை எதுவும் கொஸ்டின் இருக்கு? நீங்க அப்புறம் சிஎஸ்எஸ் அந்த கீ இப்படி சொன்னீங்கல்ல, ஆமா அந்த கீ வந்து எல்லாம் லைக் இப்போ வந்து எனக்கு ஒரு நிறைய சில்ட்ரன்ஸ் இருக்கு ஒரு செக்ஷனுக்கு அப்படின்னா வந்து எந்த ஒரு கீயும் ரிப்பீட் ஆகக்கூடாது. அப்படித்தாங்க? கரெக்ட். அதாவது நீங்க லிஸ்ட்டுக்குள்ள மட்டும்தான் கீ யூஸ் பண்ணணும். அதுக்கு தான் அங்க கீ வேலை செய்யும். இப்போ இந்த இங்க லிஸ்ட் இல்லையா, எதுவும் இங்க கீ ப்ரோ காட்டும் தான், பட் இது இம்பாக்ட் பண்ணாது, அவ்வளவுதான். இல்ல இப்போ இல்ல இப்போ நான் வந்து ஒரு செக்ஷனுக்குள்ள வந்து லிஸ்ட் இல்ல, செக்ஷனுக்குள்ள வந்து நிறைய இது வைக்கணும், நிறைய சில்ட்ரன்ஸ் வரும் அந்த மாதிரிங்கிற மாதிரி. அந்த எனக்கு மாதிரி புரியுது. அதாவது நீங்க என்னன்னா என்ன இங்க ஒரு சின்ன கன்ஃபியூஷன் நான் பண்ணிட்டேனா இல்ல உங்களுக்கு அந்த மாதிரி கன்வே ஆயிடுச்சான்னு தெரியல. இந்த ப்ராடக்ட்குள்ள வரேன். இங்க லிஸ்ட் எலிமெண்ட் வச்சிருக்கிறதுனால நம்ம இங்க கீ யூஸ் பண்றோம்ன்றது இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். இத டிப்பா கூட மாத்திக்கிறேன், இத ஃபீட்பேக்கா கூட மாத்திக்கிறேன். சரியா? இப்போ அந்த கீயை தூக்கி விட்டுருவோமா? ப்ராடக்ட்ஸ் அங்க வருதா? இப்போ இங்க கேக்குது பாருங்க, ஈச் சைல்டு இன் லிஸ்ட் ஷுட் ஹேவ் அ யூனிக் கீ ப்ரோ. இப்போ என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி ஐட்ரேட் பண்ணி டேட்டாவை ரெண்டர் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் லிஸ்ட். அதுக்கு கட்டாயமா கீ ப்ரோ தரணும். நாங்க கீ அந்த எல்ஐ எலமெண்ட் கொடுத்ததுனால உங்களுக்கு மேபி அது இல்ல கன்ஃபியூஷன். அதனால என்ன அட்வான்டேஜ் என்ன சொல்லுங்க? டிஸ்அட்வான்டேஜ்னு எதுவும் இல்லை. அதாவது அட்வான்டேஜ்னா இப்போ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது நம்மளோட யூஸ்க்கு இல்லை, நம்ம இதை ரெஃபர் பண்ணி எதுவும் பண்ண போறது கிடையாது. ஒன்று, இது எங்க ஹெல்ப் பண்ணும்னா ரியாக்டுக்கு தான் இது ஹெல்ப் பண்ண போகுது. புரியுதா? ரியாக்டுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன இந்த கீயை வச்சு இப்போ ஒரு லிஸ்ட் கொடுக்குறோன்னா கீ எல்லாமே யூனிக்காக இருக்கணும். ஒருவேளை யூனிக்காக இல்லைன்னா அதுவே இப்போ சொல்லிடும் பாருங்களேன். நம்ம இங்கே இருந்தானே அனுப்புகிறோம். இப்போ இதுக்கும் நான் வந்து ஒன்றுன்னு கொடுக்குறேன், சேவ் கொடுத்தாச்சு. இங்க பாருங்க, encounter two children with the same key. One key should be unique so that component maintain their identity across updates. No ununique key may cause children to be duplicated and or omitted. The behavior is unsupported and could change in a future version. ஃபியூச்சர் வெர்ஷனில் வேணால் நாங்கள் சேவ் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ எப்படின்னா, நீங்கள் சிமிலரான கீ வைக்கும் போது என்ன நடக்கும்னா, எந்த காம்பனண்ட் அப்டேட் ஆகுது, கீ வேல்யூ ரெண்டுமே சிமிலராக இருக்கும். அப்போது நீங்கள் தியாகுன்ற இதை அப்டேட் பண்ண நினைக்கிறீங்களா இல்லை இந்த 25ன்றதை அப்டேட் பண்ண நினைக்கிறீங்களான்றது கன்ஃபியூஷன் ஆகிடும். எதை அப்டேட் பண்ணுறோம், எந்த வேல்யூவை நம்ம அப்டேட் பண்ணுறோன்றது இதாகிடும். அதனால தான் இந்த எரர் சொல்கிறது. வேற ஒன்றும் இல்லை. இது வந்து எதுக்காகனா ரியாக்டுக்கு நம்ம சொல்றதுக்கு தான். நம்ம 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 இந்த கீயை பேஸ் பண்ணி நம்ம எந்த எந்த லிஸ்ட்ல இருக்கிற எதையும் அப்டேட்டே பண்ண மாட்டோம். நான் சொல்றது புரியுதா? ஒருவேளை நீங்க இந்த இப்போ அறையில இருக்கிற ஏதோ ஒன்று நீங்க ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஐடியா வச்சு ரிமூவ் பண்ணிடுவீங்க. கரெக்டா? இந்த கீயை வச்சு இந்த எலமெண்ட் ரிமூவ் பண்ணணும் தேவையில்லை. இந்த ஒரு ஐடியா ரிமூவ் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த ரியாக்ட் என்ன பண்ணோம்னா, அந்த கீ வந்துட்டு இந்த கீ வந்து இல்லை, அப்போ என்ன இருக்கும்னா இங்க இருக்கிற ஒரு கீயை மட்டும் தூக்கிடும். ஆல்ரெடி இல்லை, இந்த லிஸ்ட்லேயே இல்லை, அப்போ அதை மட்டும் தூக்கிடும். இந்த கீயை தானே கொடுத்துருக்கோம், யூனிக்கான கீ தானே கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு இதுக்கும். அவ்வளோதான் சார். அந்த கீ நம்பரா தான் இருக்கணுமா அண்ணா? அப்படின்னு இல்லை, இதா கூட இருக்கலாம். நான் இப்போ கொடுத்துருக்கேன் ஸ்ட்ரிங் தானே கொடுத்துருக்கேன், டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்க எதுனாலும் கொடுக்கலாம், எப்படினாலும் கொடுத்துக்கோங்க.
ஓகே சார். ஸ்ட்ரிங்கா இல்லாமனாலும் கொடுத்துக்கலாமா சார்? இப்போ நான் ஸ்ட்ரிங் தானே கொடுத்துருக்கேன். இதில் உள்ள நம்பர் கொடுத்துருந்தாலும் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துட்டாலே அது இல்ல ஸ்ட்ரிங் தானே. ஸ்ட்ரிங் இல்லாம கொடுக்கலாமான்னு கேட்டேன். ஸ்ட்ரிங் இல்லாமல் கொடுக்கலாம். இப்போ எனக்கு வந்து நான் லைக் இப்போ வந்து 2 செக்ஷன் இருக்கு. அந்த 2 செக்ஷனுக்குள்ளேயும் நான் தனித்தனி லிஸ்ட் வைக்க போறேன். அப்படிங்கிற டைம்ல வந்து எனக்கு வந்து ஐடி எதுவுமே இல்லை. ஸோ வந்து நான் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி நான் வந்து இண்டெக்ஸை வந்து ஐடியாவா வச்சிருக்கிறேன். அந்த மாதிரி டைம்ல வந்து எரர் த்ரோ பண்ணுமா? அதாவது எப்படின்னா நீங்க வச்சுக்கலாம். ஆனா என்னன்னா அந்த அரே வந்து ஃபியூச்சர்ல நீங்க சேஞ்ச் பண்ணாம இருக்கணும். ஃபியூச்சர்ல அந்த அரே வந்து நீங்க சேஞ்ச் பண்ணாம இருக்கணும். அரேயை சேஞ்ச் பண்ணாம இருக்கணும் மீன்ஸ் உள்ள இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து மேபி ஒரு எலமெண்ட்டை நீங்க ரிமூவ் பண்ணலாம் அல்லது பொசிஷனை சேஞ்ச் பண்ணலாம். அப்போ என்ன ஆகிரும்னா இண்டெக்ஸ் வேல்யூ மாறுமா? அப்படி மாறும்போது இங்க பிரச்சனை ஆயிடும். அப்படி மாறக்கூடாது. நான் சொல்றது புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? இல்ல ப்ரோ, கொஞ்சம் கன்ஃபியூஸ். இண்டெக்ஸ் வந்து 0 1 2 3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தம் 4 எலிமெண்ட்ஸ் இருக்கா இந்த அரேல. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்ததை செகண்ட் பொசிஷன் சாரி இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்ததை செகண்ட் பொசிஷனுக்கும் செகண்ட்ல இருந்ததை ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கும் இப்படி மாத்துறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆயிரும்? ரெண்டுல இருந்தது ஆல்ரெடி இதோட கீ வேல்யூ 2ன்னு இருக்கும். சரியா? இதோட கீ வேல்யூ 1ன்னு இருக்கும். இப்போ என்ன ஆகிரும்னா இந்த எலமெண்ட் எங்க போயிருக்கும்னா இங்க போயிருக்கும். அப்போ இதோட பொசிஷன் 1ன்னு மாறிடும், இதோட பொசிஷன் 2ன்னு மாறிடும், இது 3ன்னு இருக்கும். இப்போ என்ன ஆகும்னா இந்த கீ வேல்யூ என்னவோ ஒண்ணுதான், உள்ள இருக்கிற வேல்யூ வேற இல்ல. புரியுதா? இதுல வந்து எக்ஸாம்பிளுக்கு இதுல வந்து ஒரே நிமிஷம், இது வந்து மொபைல்னு இருக்குன்னு வச்சுக்கலாம், இதுல லேப்டாப்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆயிரும்? இது லேப்டாப் போயிடும், இது மொபைலுக்கு போயிடும். புரியுதா என்ன நடந்திருக்குன்னு? இந்த மாதிரி பொசிஷன் சேஞ்ச் ஆனாலும் இல்ல, ஆனா வந்து அது வந்து கீ வந்து சேஞ்ச் ஆகுது. அதான் இப்ப என்ன ஆகும்னா திரும்ப கீ மாறும்ல. இதோட கீ வந்து திரும்பவும் இப்படி நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அரேயோட லிஸ்ட் மாறுதா, அப்ப ரீரெண்டர் நடக்கும். அப்போ இப்படி ரீரெண்டர் நடக்கும்போது கீ வந்து 0 to 1 தானே இருக்கும். கரெக்ட், 0 to 1 தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது. அப்ப என்ன நடக்கும்னா இது கீயை பேஸ் பண்ணி தானே அப்டேட் நடக்கும். இனிஷியலா ஒரு கீ இதுக்கு இருந்திருக்கும். கரெக்டா? நான் இப்ப என்ன சொன்னேன்னா இது வந்து பொசிஷனை இந்த மாதிரி மாற்றும் போது கூட ஓகே தான். ஆனா ஒரு எலிமெண்ட்டை நான் தூக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் இது இப்படி சொல்றதை விட இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கு, இது வேண்டாம். இந்த எக்ஸாம்பிள் விட்டுருவோம், அடுத்த எக்ஸாம்பிள் வர்றேன், அது கொஞ்சம் புரியும். எப்படின்னா இப்போ 0 1 2 3ன்னு இருக்கு. சரியா? இப்போ இதுல மொபைலும் இதுல லேப்டாப்பும் இருக்கு. நான் இப்போ என்ன பண்றேன், இந்த மொபைலை தூக்கிட்டேன். இப்போ அரே சேஞ்ச் ஆகுமா? இப்போ என்ன நடக்கும்? லேப்டாப்புன்ற 1 தானே இருக்கணும். லேப்டாப்புன்னு 1 இப்போ இங்க போயிடும், இப்படி மாறிடும். அப்போ கீ வேல்யூ இது சேஞ்ச் ஆகும்போது இந்த இடத்துல இருக்கிற யாரு போவான்னு பார்த்தீங்கன்னா மொபைல் இருக்கிறவனை தான் நான் என்ன செய்யணும்? ரிமூவ் பண்ணணும். இங்க யார் இருப்பான்? இப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல யார் இருப்பான்? கீ வேல்யூ வச்சிட்டீங்கன்னா ரெண்டுல இருக்கிறது தானே சொல்றேன். போயிடும். அப்ப இது என்ன ஆகும்? 0 to 3 மாறிடுமா? 0 லேப்டாப் அப்படி வந்துருமா சார்? சரி, மொபைல் இருக்க இடத்துல லேப்டாப் வந்துரும். ரியாக்ட்க்கு இது கன்ஃபியூஸ் பண்ணும். நீ எதை தூக்க சொல்றோம் அப்படின்றத கன்ஃபியூஸ் பண்ணும். சோ அப்ப இப்போ 1 தூக்கிடுச்சுன்னா 1 இருக்க பொசிஷன்ல எதையுமே ரிப்ளேஸ் பண்ணாதா சார்? ஆமா, 0 to 3 அப்படி பண்றதுக்கு ஒரே நிமிஷம் இந்த டைனமிக் எதை மாத்தி பார்ப்போம். தவறேன். அதை இப்போ நான் சொன்ன சினாரியோ இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்.
பண்ணி பார்த்தோம். இப்போ இங்கே இதானே இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இங்கே வந்துட்டு ஒன்று பண்ணுவோம். ஓகே, சரி. இப்போ இங்கே வர்றேன். லைக் இதை யார் ப்ராடக்ட்ஸ்குள்ளே தானே போட்டிருக்கோம். சரி, இங்கே ஒரு பட்டன் வச்சுக்கிறேன். பட்டன் சேஞ்ச் ரிமூவ் எலமெண்ட். சரியா? சரி, இப்போ ஆன் கிளிக் வர்றேன். நம்ம இன்னும் இவரோட இதே டிஸ்கஸ் பண்ணல. சரி, ஹேண்டில் எலமெண்ட்ஸ் இஎல் போட்டுக்கிறேன். ஓகே, சரி. இப்போ நான் இதுக்குள்ளே இன்னும் ஃபங்க்ஷன் வைக்க போகிறேன். கான்ஸ்ட் ஹேண்டில் இஎல். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல லெட்டுன்னு வச்சுக்கிட்டு எலமெண்ட் லிஸ்ட்டுன்னு வச்சுக்கிறேன். எலமெண்ட் லிஸ்ட்டு ஆல்ரெடி வர ப்ராடக்ட்ஸுன்றவனை இங்கே ரீஅசைன் பண்ணிக்கிறேன். டைரெக்டாக ப்ராடக்ட்ஸை நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஏன்னா இது ஒரு ப்ராப். இந்த ப்ராப்பை வந்து டைரெக்டாக நம்ம என்ன செய்ய முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால இஎல் லிஸ்ட்டுன்னு சொல்லி புதுசாக ஒரு அரே கிரியேட் பண்ணிவிட்டு அவனில் அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ இஎல் லிஸ்ட்டை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அப்போ இங்கே யாரை ரன் பண்ண போகிறேன்னா, இஎல் லிஸ்ட்டை ரன் பண்ண போகிறேன் மேப்பில் போட்டு. இது புரியுதா? இப்போ நான் இங்கே ஒரு வேலை பார்த்துருக்கேன்ல, இது புரியுதா? இந்த கிளிக்கெல்லாம் தூர விட்டுருங்க. இது வரைக்கும் புரியுதா? புரியுது. சரி, இப்போ என்ன நடக்கும்னா, ப்ராடக்ட்ஸ்குள்ளே வந்துட்டேன். இப்போ இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்னா, கிளிக் பண்ணும்போது எலமெண்ட்ஸ் டாட் ஃபில்டர். என்ன ஃபில்டர் பண்ண போகிறேன், இஎல் லிஸ்ட்லேயே திரும்ப ரீஅசைன் பண்ணிடுவோம். ஃபில்டர் எக்ஸ்ன்னு சொல்லி வாங்கிக்கிட்டு நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, எக்ஸு டாட் ஐடி நாட் ஈக்குவல் டு 2ஆக இருக்கணும். 2. அப்போ ரெண்டாவது யார் இருக்கா, லேப்டாப்பை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் 2 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ இங்கே யார் இருக்கா, ப்ராடக்ட்ஸ். எஸ், ப்ராடக்ட்ஸ்குள்ளே வந்துட்டோம். இங்கே வந்துட்டு நம்ம கீக்கு வந்து யாரை தரப்போகிறோம்னா, இண்டெக்ஸ் வேல்யூ தரப்போம். சரியா? இப்போ சிண்டெக்ஸ் புரியுதா? அபிராமி நீங்களும் பார்த்துக்கோங்க, யார் புரியுதுன்னு சொல்லிட்டாரு. புரிஞ்சுக்கோ. சரி, பார்த்துட்டு சொல்றேன். சரி, சரி, கொடுத்துட்டேன்னா ரிமூவ் ஆயிருக்காங்க. ஓ, ஓகே, இதுக்கு ஸ்டேட் வேணும், அப்பதான் அப்டேட் நடக்கும். ஓகே, 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 சரி. அப்போ இந்த சினாரியோ ஸ்டேட் படிக்கும்போது டிஸ்கஸ் பண்ணுவோமா தியாகம்? ஏன்னா ஸ்டேட் அப்டேட் நடந்தால் தான் இங்கே ரீரெண்டர் ட்ரிகர் ஆகும். அது வரைக்கும் ட்ரிகர் ஆகாது. அப்புறம் இன்னும் எலமெண்ட் மட்டும் ரிமூவ் பண்ணிடலாமா? எந்த எலமெண்ட்? இல்ல, பர்டிகுலர் எலமெண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி கெட் எலமெண்ட் ஐடின்னு போட்டா அதை மட்டும் remove பண்ணலாம். அப்படி ரிமூவ் பண்ணலாம். ஆனால் நம்ம டைரெக்டாக டாமை அப்படி ரிமூவ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம ரியாக்டே படிக்கிறோம். அப்படி பண்ணால் இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது, பண்ணிக்கலாம். ஆனால் டாம் இப்படி டைரக்டா அதுவுமே அப்டேட் தானே? இல்லை, அதாவது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அப்டேட் தான். நம்ம வந்து எப்படின்னா, டாமை டைரெக்டாக அப்டேட் பண்ணி பண்ணுறது ஸ்பீடாக இருக்குமா, இல்லை விர்ச்சுவல் டாமை அப்டேட் பண்ணிட்டு பண்ணுறது ஸ்பீடாக இருக்குமா? நம்ம எதுக்காக ரியாக்ட் படிக்க வந்தோம் ஜாவாஸ்கிரிப்ட்ல இருந்து? விர்ச்சுவல் டாம்.
விர்ச்சுவல் DOM. அப்போ கெட் எலிமெண்ட் பை டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி யூஸ் பண்றோம்னாலே DOM தான் அப்டேட் பண்றோம். இது புரியுதா நான் சொன்னது? ஓகே. அப்புறம் இல்லைன்னா இப்போதைக்கு அந்த ஸ்டேட்டை வந்து நீங்க சும்மா போட்டு மட்டும் காட்டுறீங்களா? போட்டு மட்டும் சரி ஓகே, நான் எல்லாம் காட்டுறேன். இப்போ என்ன பண்ணுவோம்னா ஸ்டேட்டை ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணோம். நீங்க இந்த கோடை பத்தி ஒரி பண்ணிக்க தேவையில்லை இப்போதைக்கு. ஒரே இப்போ நான் அந்த யூஸ் ஸ்டேட்டை வந்து அப்படி யூஸ் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு. சரி, யூஸ் கான்ஸ்ட் ஐட்டம்ஸ் கமா செட் ஐட்டம்ஸ் யூஸ் ஸ்டேட். இனிஷியலாக அந்த ஸ்டேட்டில் வேல்யூ எம்டி அரேவாக இருக்குன்னு சொல்லிட்டேன். சரி, இப்போ எனக்கு யூஸ் எஃபெக்ட்ன்ற ஒரு ஹூக்கும் தேவைப்படுது, அதையும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இனிஷியல் ரெண்டரில் வந்துட்டு டேக் பண்ணுவோம். ஸோ இந்த கோடெல்லாம் மைண்டில் வச்சுக்காதீங்க. இப்போ செட் ஐட்டம்ஸ் equal to products. So இங்க யாரு இவனை தான் தூக்கணும். ஸோ ஐட்டம்ஸ் ரைட்டா. ஸோ இங்கேருந்து நான் அப்டேட் பண்ண வேண்டியது set items previous value to previous. Done. Start. Sorry, filter. இப்போ தான் நான் என்ன சொல்றேன்னா எக்ஸில் இருக்கிற ஐடி நாட் ஈக்குவல் டு டூவாக இருக்கிறவனெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ வேலை நடக்குதான்னு பார்ப்போம். இருக்கா? எஸ், நடந்திருக்குல்ல. ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். மூவ் லேப்டாப். எஸ், நடக்குது. எதுவும் வரல. சரி, எக்ஸாம்பிள் எடுத்துட்டாங்க. Why should not use index value as key in list in React? Array syntax value as key in React, as it can lead to several issues with performance and unexpected behavior, especially when the list order can change or elements are removed. சரி, இங்கே ஒரு கான்செப்ட் இருக்கு, இதை நான் சொல்கிறேன். Incorrect state management. React uses the key probe to identify which elements have changed, been added, or been removed. When using indices as key, if the list is reordered, sorting, filtering, adding items to the beginning, middle, the keys remain tied to their original position rather than the unique elements data. This can cause component to re-render the wrong information or maintain the wrong internal state. Input fields value persisting for a different item. சரி,
அப்போ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இனிஷியலா இந்த மாதிரி இண்டெக்ஸ் யூஸ் பண்ணும்போது இனிஷியல் வேல்யூவோட லிஸ்ட்ல தான் என்ன ஆகிருக்கும்னா அந்த கீ வந்து டை ஆகிருக்கும், அதாவது டைப் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்மோட இன்புட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. சரி, நான் என்ன பெஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வர்றேன் நாளைக்கு. சரியா தியாகு, நீங்கள் இந்த இஷ்யூ வர்ற மாதிரி நான் ஒரு சிமிலர் டாஸ்க் ஒன்று எடுத்துகிட்டு வர்றேன். இப்போ எனக்கு இந்த இஷ்யூவை க்ரியேட் பண்ண முடியல, பட் ஆனால் இங்கே இஷ்யூ வந்து வரும் கட்டாயமாக. நீங்கள் கொஞ்சம் பெரிய திரும்ப டாஸ்க் ரிமூவ் எலிமெண்ட் ஒர்க் ஆகலையா? திரும்ப ரிமூவ் எலமெண்ட் கொடுக்கும்போது ஏன் ஒர்க் ஆகாதுன்னா, எலமெண்ட் இந்த நம்ம கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாதுல்ல. 2ன்ற ஐடி வந்து ரிமூவ் ஆயிருக்கும்ல. இல்ல 2 ரிமூவ் ஆயிருக்கும், ஓகே. ஆனா வந்து திரும்ப வந்து அந்த ஐட்டம்ஸ் வந்து இதா மேப் ஆகணும்ல. நான் ஐடியை வச்சு தானே யூஸ் பண்ண. ஓகே, நான் இப்போ என்ன பண்ணலாம், இதை வச்சு பண்ணட்டுமா, இண்டெக்ஸ் வச்சு பண்ணட்டுமா? இண்டெக்ஸ் வச்சு பண்ணட்டுமா? இல்ல ப்ரோ, ஐடி வச்சு தான் வேணும், இண்டெக்ஸ் வச்சு. ஐடி வச்சு பண்ணேன், இப்போ இண்டெக்ஸ் வச்சு வேணா பண்ணி பார்ப்போம். மேபி இதில் வரலாம் நினைக்கிறேன். நடக்கலை, ஒரே நிமிஷம். இண்டெக்ஸ் 2ன்றது நம்மக்கிட்ட இருக்குதா? ஓ, இது வந்து செட் ஈக்குவல்ட்டில் இருக்குதோ, இதை 2 ஸ்ட்ரிங்காக மாற்றிடும். இல்லைன்னா டாட்டு 2 நம்பர், ஏன் இது 2னே மாற்றிடும், அவ்வளோதானே. ஜீரோ 1 2 இதுக்கு முன்னாடி எதுங்க ரிமூவ் ஆனிச்சு? ஒரே ஒரு நிமிஷம், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். மொபைலு லேப்டாப்பு வாட்ச்சு 0 1 2, வாட்ச்ன்றது 2, கரெக்டு. சரி, முன்னாடி ஐடி வச்சு பண்ணும்போது இந்த இடம் ரிமூவ் ஆகிருக்கும், கரெக்டு தான். இப்போ நம்ம இண்டெக்ஸ் வச்சு பண்ணுறோம். வாட்ச்சு 0 1 2 ஷூ அப்புறமா ஷர்ட்டு 0 1, ஏன்னா அடுத்த எலமெண்ட்டே இருக்காது. நான் இப்போ பண்ணது அந்த கோடுக்கு மட்டும் போறீங்களா? இல்ல இப்போ வந்து இல்ல நம்ம இப்போ வந்து அரேல தானே நம்ம அந்த ஐட்டம்ஸ்ல தான் சேஞ்ச் பண்றோம். ஆனா நம்ம வந்து எலிமெண்ட்ஸ் தானே ஆக்சுவலா டெலீட் பண்ணணும். எந்த எலிமெண்ட்ஸ்? இங்க இருக்கிறதையா? ஆமா, அதுதானே டெலீட் பண்றோம். இங்க ரியாக்ட்ல இந்த ஸ்டேட்டோட ஒரு விஷயமே அதுதான். அதுக்கு தான் நம்ம வந்து பின்னாடி படிக்கணும்னு சொன்னேன். ரீரெண்டரிங்னு ஒரு வேலை நடக்கும் ஸ்டேட் புக்ல. ஸோ நம்ம அதை ஸ்டேட் படிக்கும்போது படிக்கலாமா? ஏன்னா உங்களுக்கு இது கன்ஃபியூஸ் ஆகுதுல. நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல டாக்குமெண்ட்.get எலிமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் எலிமெண்ட்ஸை. இப்போ டைரக்டா அரேல இருக்கு. எனக்கு புரியுது, நீங்க கேக்குற क्वेश्चन எனக்கு புரியுது. அது ரொம்ப இதுவா இருக்குதா? என்ன பர்பஸ்? இல்ல பர்பஸ் தெரியுது, இது வந்து ரீகான்சிலேஷனுக்கு ஹெல்ப் ஆகுதுன்னா, ஆனா வந்து இதெல்லாம் அஃபெக்ட் ஆகுங்கிற மாதிரி. சரி, ஒன்று பண்ணுவோம். இந்த ஸ்டேட் படிக்கும்போது இந்த அரேவையும் எடுத்துட்டு வர்றேன், கீயும் எடுத்துட்டு வர்றேன். அதுல கான்ஃப்ளிக்ட் பண்ற மாதிரியான ஒரு டாஸ்கையும் எடுத்துட்டு வர்றேன் இந்த கீல. சரியா? ஏன்னா இப்போ இது ரீரெண்டரிங்ல உங்களுக்கு இந்த எலமெண்ட் மாறுறதே உங்களுக்கு இப்போ அதனாலதான் நான் கொஞ்சம் ஸ்டேட் படிக்கும்போது பண்ணலாம்னு நினைச்சேன். இந்த இடத்துல நம்ம ரிமூவ் பண்ணும்போது எலமெண்ட் ரிமூவ் ஆகுது. நம்ம எந்த எலமெண்ட்டையுமே நம்ம டார்கெட் பண்ணல, எந்த எலமெண்ட்டையுமே நம்ம ரிமூவ் பண்ணல. கரெக்டா? டைரக்டா அரேல இருக்கிற ஐட்டம்ஸை மட்டும்தான் தூக்குறோம். நமக்கு இங்க எலமெண்ட்ஸும் ரிமூவ் ஆகுது. அப்ப இந்த இடத்துல எலமெண்ட்ஸ் ரிமூவ் ஆகுதுல, அப்படி ரிமூவ் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்றதுதான் அந்த கீ. அது எஃபிஷியண்டா நடக்கணுன்றதுக்காக தான் நம்ம என்ன செய்யறது அப்படின்னா, இண்டெக்ஸை வைக்காம நீங்க இந்த மாதிரி ஐடி வச்சு பண்ணிக்கோங்கன்னு சொல்றது. அப்போ இதுல இண்டெக்ஸ் வச்சு பண்ணும்போதும் நமக்கு வேலை நடக்குது. ஆனா சில நேரங்களில் இது பக் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பக் வர்ற மாதிரியான ஒரு டாஸ்க்கை நான் எடுத்துட்டு வந்துட்டு உங்களுக்கு சொன்னா அது பெட்டரா புரியும்னு நான் நம்புறேன். அதனாலதான் நான் அதை சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை.
இப்போ நான் சொன்ன வரைக்கும் புரியுதா? இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் இதில்? புரிஞ்சுதா நான் இப்போ என்ன சொன்னேன்ட்டு லாஸ்ட்டாக? புரிஞ்சு. சரி, இப்போ நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் இதில் பண்ண வேண்டியது, இப்போ நான் தேவையில்லாத கோடெல்லாம் தூக்கி விட்றேன். இதெல்லாம் எடுத்து விட்றேன்னா இதெல்லாம் தேவையே இல்லை. இப்போதைக்கு நம்ம இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஏன்னா நான் எழுதின கோடே புரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, இந்த சிண்டெக்ஸே புரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இப்போதைக்கு இருக்கட்டும், நீங்கள் கீ வரைக்கும் மட்டும் படிச்சுக்கோங்க. சாரி, லிஸ்ட் வரைக்கும் மட்டும் படிச்சுக்கோங்க. கீயை அப்படியே இக்னோர் பண்ணிடுங்க. ரீகன்சலைசேஷன் மட்டும் இருக்கட்டும். வேற எதுவும் நீங்கள் இதை இப்போதைக்கு மண்டையில் ஏற்றிக்க தேவையில்ல. ரிமைனிங் இருக்கிற இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு லிஸ்ட்டு இதை மட்டும் போதும். வேற எதுக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம். இப்போவே நான் ஓவர் டோஸாக இருக்குமோன்றது எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிட்டு, அதனால் இது வரைக்கும் போதும். நீங்கள் நேற்று கேட்ட அந்த டவுட்டையுமே நான் நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? நாளைக்கு இந்த ஸ்டேட் படிக்கும்போது நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிடுவோம். சரியா? இந்த கீயை தவிர்த்து வேற ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? உங்களுக்கும் தான். ஏன்னா இங்க ரியாக்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க லேக் ஆயிடக்கூடாதுன்றதுனால தான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட கேட்குறேன். அவர் கேட்குற மாதிரி நீங்க எதுல நின்னாலும் நீங்க கேட்டுருங்க. ஓகே சார், கேட்குறேன் சார். சரி, தேங்க்யூ சார். தேங்க்யூ. நீங்கள் பார்த்துட்டு வாங்க தியாகம், நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். நாளைக்கு நான் ஸ்டேட்டுக்குள்ளே போயிடுவேன்னு நினைக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஸ்டேட்டை சொல்லி கொடுத்துட்டோம்னா எப்படி இது நடக்குதுன்றத புரிஞ்சுக்க முடியும். சரி, ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.